என்னன்னா நீங்க தமிழ் அழிஞ்சிருச்சு, நாங்க மீட்டு உருவாக்கம் செய்ய போறோம் நீங்க சொல்றீங்க. இந்த தேவ பாஷன்னு சொல்ற சமஸ்கிருதம் பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருந்தா ரொம்ப ஜாஸ்திங்கிறாங்க. ஹீப்ரு முற்றிலுமே ரொம்ப ஒரு மூத்த மொழி, அது காணாமையே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் மட்டும்தான் இப்பவும் உயிரோட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஆனா நீங்க எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல எங்க இல்லன்னு நீங்க சொல்லுங்க. எங்க நீங்க தொடர்ச்சியா யாராவது ஒரு கொஞ்ச நேரம் தமிழ்ல பேச சொல்லுங்க. யார் பேசாம இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. யாரு பேசுறா? இல்ல எந்த தொலைக்காட்சியில தமிழ்ல பேசுறீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லாரும் தமிழ்ல தான் பேசுறோம். பேசுறீங்க ஆங்கிலம் கலக்காம நீங்க பேச முடியுதா உங்களால? கண்டிப்புங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, அது சரியான சொல்லா? கண்டிப்புனா எப்படி? கண்டிப்புன்ட்டு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன பண்றது? இந்த பாருங்க, பள்ளிக்கூடம்னு சொல்ல வரல உங்களுக்கு. இது தமிழ்னு பேசினா எப்படி பேசுறது? நீங்க ஸ்கூல்னுங்கிறீங்க. இப்படித்தான் நம்ம மொழி பிரிவு ஏற்படுது. ஆங்கிலம் கலவாம பேச வரல. எல்லாம் டீ சாப்பிடுவோம், டிஃபன் சாப்பிடுவோம், ரன்னிங் ஓடுவோம், அதை டோரை போடு, டோரை தர, லைட்டை போடு, சுவிட்சை போடு, ஃபேனை போடு, இப்படிதான் தூக்கி போட்டானே ஒழிய யாரு தமிழ் பேசுறா? கண்டிப்புங்கிறது ஒருத்தவங்க திருமண அழைப்புதலை கொடுத்து கண்டிப்பா வரணும், கண்டிச்சுக்கிட்டே வர்றதா? அப்ப கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டிக்கிறோம் அப்படின்னா என்னது? கண்டிக்கிறது வேற, உறுதியா வரணும் அப்படிங்கிறது வேற. அது ரெண்டுக்கு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க உறுதியா வரணும் அப்படின்னா கண்டிப்பா வரணும்னா கண்டிச்சுக்கிட்டே வர்றதா? உங்களை கண்டிச்சுக்கிட்டே வர்றதா? அப்ப வார்த்தை கூட எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம சிதைஞ்சு அழிஞ்சு போயிட்டோம். எது சமஸ்கிருதம், எது தமிழ், எது ஆங்கிலம் என்பது தெரியாம நம்ம கலந்து பேசிக் கொண்டிருக்கோம். இந்த மொழி திரிவால்